வண்டியில உட்காந்துருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா கீழே இறங்கியே இருக்க மாட்டேன். ஏய், அப்படியே ஏத்தி சாவடிச்சிருப்பேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல, நான் இங்கே நிக்கிறேன். அடிச்சு சாகடிச்சிட்டு போ. என்னைக்கு உன் புள்ளைய கொலை செஞ்சு அந்த ரத்தத்தை என் புள்ளையோட சமாதி மேல தெளிக்கிறனோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. தங்கதுரை, உன் புள்ளைய கொண்டு போய் ஃபாரின்ல மறைச்சு வச்சுட்டா தப்பிக்க வச்சுதான் பாக்குறியா? நெவர் மேன். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவன் இந்தியாவுக்கு திரும்பி வந்துதான் ஆகணும். அன்னைக்கு அவனை கொலை செய்ய நான் ஒரு வாரிசை உருவாக்கி வச்சிருக்கேன். பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? You want to see him? Krishna, out! I say come out! Look! பன்னுதுரை, இவன் தான் உன் பிள்ளைக்கு சமாதி கட்டு போற என் தளபதி. My son, கிருஷ்ணா, என் பையன்டா. ராஜமாணிக்கம், நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், உன் மகனை நான் கொல்லல. நீதான் நம்ப மாட்டேங்கிற. இத விதின்னு சொல்றதா? டேய், நான் ஒன்னும் மடையன் இல்லடா விதின்னு சொல்லி என்ன ஏமாத்துறதுக்கு. இது வேணும்ட்டு செஞ்ச சதி. பதிலுக்கு உன் பிள்ளைய பழி வாங்கினா தான் என் ஆத்திரம் அடங்குண்டா. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, வரேன். ஒரு மினிட். மிஸ்டர் ராஜமாணிக்கம், எந்த பிள்ளைய நீங்க அழிக்கணும் கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களோ அதே பிள்ளைய வச்சு உங்க பிள்ளைய நான் கொலை பண்ணலன்னு நிரூபிச்சு காட்டுறேன். இல்ல, அவன் எனக்கு பிறந்த பிள்ளையே இல்லை. இட்ஸ் a challenge. ஹலோ, உன் மகனை நான் குழி தோண்டி புதைக்கிறதா என்னோட லட்சியம். புரியுதா? எங்கடாடி தங்கிருக்கீங்க? ஈஸ்டர்ன் ஹோட்டல். உங்க லட்சியத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன். இது பார், இதை நான் செஞ்சு முடிக்கல, நான் ஆம்பளையே இல்ல. தேங்க்யூ. நான் போட்ட போடல மிரண்டு போறாரு. Well done, my son. ஏய், தங்கதுரை, இப்போது வண்டியை ரிவர்ஸ் எடுப்பே எடுக்க மாட்டியா? நான் எப்பவுமே விட்டு கொடுக்குறவன், அது உனக்கே தெரியும். இப்போ விட்டு கொடுக்குறேன். Go ahead. I like that. நான் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க மிஸ்டர் தங்கதுரை எந்த ரூம்ல தங்கியிருக்காரு? 301 சார். Come in. ஏண்டா, நீ என் மகனை கொல்ல போறியா? ராஸ்கல். அதான் வேடிக்கை. என்னை நானே கொலை செய்ய வேண்டிய நிலைமை. விஷ்ணு, உனக்கு யாரால ஆபத்து வரும் பயந்துட்டு இருக்கேனோ அவனுக்கே தத்து பிள்ளையாகி அவன் பக்கத்திலே இருக்கியே. ஏண்டா, இதெல்லாம் என்னடா விளையாட்டு? அதெல்லாம் இருக்கட்டும் டாடி. நீங்க ஒரு புள்ளைய கண்டிப்பா கொலை செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க தான் செஞ்சீங்கன்னு அவ்வளவு அழுத்தமா நம்பிட்டு இருக்காரு. எப்படி டாடி? டேய், நானும் அவனும் சின்ன வயசுல இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ரா. ராஜமாணிக்கம், இப்ப நம்ம எஸ்டேட்ல கோடிக்கணக்கில் வரவு செலவு ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம எந்த கணக்கும் பார்த்தது இல்ல. ஆனா இப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி குழந்தை குடும்பம் ஆயிடுச்சு. அதனால இப்ப நம்ம சொத்தை பிரிச்சுக்கலாம் நினைக்கிறேன். கையறா. அப்ப இவ்வளவு நாள் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை இப்ப போயிடுச்சு, அப்படித்தானே? நம்பிக்கைங்கிறது வேற, நடைமுறைங்கிறது வேற. யூ நோ pretty well that I'm a practical man. நாம நல்ல நண்பர்கள் தான். ஆனா அவர் பேட் லக், நமக்கு வந்திருக்கிற மனைவிகள் அப்படி இல்ல. அவங்களுக்குள்ள நீயா நானாங்கிற போட்டி வந்துருச்சு, ஈகோ ப்ராப்ளம் வளர்ந்துருச்சு. இது இப்படியே போனா எங்க கொண்டு போய் முடியும்னு சொல்ல முடியாது. அதனால தான் சொல்றேன், இருக்கிறத பிரிச்சுக்கிட்டு நாம நல்ல நண்பர்களா கடைசி வரைக்கும் இருப்போம். நோ, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். டேய், போன வருஷத்துல மட்டும் கேஷ் பேலன்ஸ் 10 கோடி ரூபாய்க்கு மேல உங்ககிட்ட இருக்கு. முதல்ல அது பிரிச்சு கொடு. முடியாதுடா. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஒரு நயா பைசா கூட என்னால கொடுக்க முடியாது. பிடிவாதம் பிடிக்காதரா, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இன்னைக்கு ராத்திரி வரேன், யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வா. அப்புறம் பார்த்தேன், அவன் விருப்பப்படியே செய்யலாம்னு அவனை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போனேன். ராஜமாணிக்கம், ராஜமாணிக்கம். ஏய் கண்ணா, டேய் அப்பா எங்கடா போயிருக்காங்க? அசந்து தூங்குறான் போல் இருக்கு.
கண்ணா 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 நரே நரே அட பாவி, பணத்துக்காக என் புள்ளைய கொண்டுட்டேடா. எனக்கு வாரிசு இல்லாம பண்ணிட்டா என் சொத்தை எல்லாம் அனுபவிக்கலாம் இந்த கொடுமை செஞ்சியாடா. நான் சொல்றத கேளுடா, என்ன கொஞ்சம் பேச விடுறா. பேசாத, எதுவும் பேசாத. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இதுக்கு பழிக்கு பழி வாங்காம உன்னை நான் விட மாட்டேன். நாளைக்கு விடியத்துக்குள்ள உன் பையனை நான் கொலை செஞ்ச அந்த பணத்தை உன் கையில நான் கொடுக்கல. கொடுக்கறேன்டா, கொடுக்கறேன். அவனுக்கு சொன்னதை செய்யணுங்கிற வெறி ஜாஸ்தி. அதனாலதான் அவன் சொன்னபடி எங்க உன்னை கொண்டு போறானோன்னு பயந்துகிட்டு உன்னை லண்டனுக்கு கூட்டிட்டு போய் படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் உன்னை இந்தியாவுக்கு நான் வரவிடவே இல்லை. அது சரி டாடி, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? நான் யாரு மேலடா சந்தேகப்படுறது? நான் எல்லாருமே நல்லவங்கன்னு நினைக்கிறவன். எனக்கு விரோதிகளே கிடையாது. அவருக்கு யாரும் விரோதிங்க இருந்திருக்காங்களே, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க 2 பேரை நான் மறுபடியும் சேர்த்து வைக்கிறேன். It's a promise, Daddy. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன சந்தேகப்பட்ட? முதலாளி பையனை நீதானே கொலை செஞ்ச? நான் தான் கொலை பண்ணேன். எப்படி? அது அது பார்ட்னர் 2 பேரும் பணத்துக்காக அடிச்சுக்கிட்டாளுங்க. அதை பயன்படுத்தி அந்த பணத்தை நான் கொள்ளையடிச்சிட்டேன். அந்த ராஜமாணிக்க பையன் பார்த்துட்டா. பார்த்தத அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு ஆபத்துல, அதனால அவனை பெல்ட்டால கழுத்துல அடிச்சு கொண்டுட்டு. வெரி குட். இவ்வளவு பெரிய சொத்துக்கு வாரிசே எல்லாம் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்தெல்லாம் உன் பிள்ளைக்கே வந்துடும். தப்பு கணக்கு போட்ட அதானே? இதுக்கெல்லாம் இடைஞ்சலா நான் வந்தேன். அதுவும் சட்டப்படி வாரிசாவர் வந்துட்டானா, அதான் என்னையும் தீர்த்து கட்டலான்னு வந்திருக்க அதானே? ஆமா, ஆனா நான் சட்டப்படி வரல. பெல்ட் எடுப்ப. என்னை பத்தி உனக்கு தெரியாதுல, சொல்றேன் கேளு. நான் ஒன்னும் பாசத்தால அவங்களுக்கு பிள்ளையாகணும்னு வரல. இதே சொத்தை எல்லாம் அடிக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். அதனாலதான் கூலிக்காரனா உள்ள நுழைஞ்சேன். நல்லவன் மாதிரி நடிச்சு அவங்க மனசுல இடம் பிடிச்சேன். பாவம், அவங்களும் அதை நம்பிட்டு என்ன வாரிசா ஏத்துக்கிட்டாங்க. ஓஹோ, உனக்குள்ள இவ்வளவு ஸ்டோரி இருக்கா? பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி இருக்க. குறிக்கோள் சூப்பர். நீ மட்டும் என்ன, பார்க்க கோமாளி மாதிரி இருக்க, ஆனா கொள்கை. ஆக குழந்தை குறிக்கோளும் கோமாளி குறிக்கோளும் ஒண்ணுதான். இனிமே நமக்குள்ள தகராறே வேண்டாம். 2 பேரும் பார்ட்னர், ஆளுக்கு 50-50. இப்ப சொன்னீங்களே அது கரெக்ட்.